Hello all, good morning guys. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அண்ட் மார்க்கெட் வந்து ஐ திங்க் 70 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ட்ரேட் எடுத்தோம் அண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணுங்கிறத சி. ஸோ டுடே வந்து பார்த்திங்கன்னா -4K லாஸ் அண்ட் த ரீசன் இஸ் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியல. ஏன்னா என்ன சொல்கிறது, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம், ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் போச்சு, பட் பண்ண முடியல. அண்ட் த ரீசன் இஸ் இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி சி சைடில் ஏன் அந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இது கீழே வந்து போகக்கூடல. ஸோ இங்கே நல்ல பையிங் சைடுனால வெயிட் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல பை பண்ணோம். ஸோ இட் மேட் ஹை ஆஃப் 292. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் லோ. ஸோ நீங்கள் ரிஸ்க் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஒரு 300 320 வந்து புக் பண்ணியிருக்கலாம், பட் ட்ரைலர்ஸ்னு பண்ணனால அது ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வி ஜஸ்ட் க்ளோஸ் த ட்ரேட். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஇ ட்ரேட் எடுத்திருந்தோம். 320 வாஸ் த என்ட்ரி பாயிண்ட். அது ஏன் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, ஓகே 1 செகண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹை வந்து க்ளோஸ் பண்ணுறது பிரேக் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ ஃபர்தர் இதுக்கு மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிருந்தால் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகலாம். ஸோ வி ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் திஸ் ஒன் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு. ஸோ இது பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகி திரும்பி வரும்போது 320க்கு என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் லோ. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இட் வென்ட் டு 380. ஸோ இன்றைக்கி நமக்கு நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் அ ட்ரேட். அண்ட் ஓவரால் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 4800. ஸோ திரும்பி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ஆப்ஷன் பையர்ஸ் அப்படிங்கிறதுனால த ப்ராபிலிட்டி ஆஃப் வின்னிங் டியூரிங் எக்ஸ்பைரி வந்து ஐ வுட் சே 30% பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா டிகேல வந்து வில் லூஸ் ஆல் ஓவர் ப்ரீமியம், ப்ராஃபிட் வந்து புக் பண்ண மாட்டோம். எக்ஸ்பைரப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு சடன் ஸ்பைக் இருக்கும். ஸோ தோஸ் ஆர் த ரீசன்ஸ் வை ஐ எம் நாட் ட்ரேடிங் இன் எக்ஸ்பைரி. பார்த்திங்களா, விக் வந்து பயங்கர ஃபார்ம் ஆகும், பட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. நம்ம ஆகும் வெயிட் பண்ணி உட்காந்துட்டே இருப்போம், பட் ஆகாது. இதை சென்செக்ஸில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா 250 ரூபா கான்ட்ராக்டுமே வந்து டக்குன்னு வந்து 150 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவான். பிகாஸ் தீட்டா டிகே வந்து பயங்கரமாக ஆக்ட் ஆகும் எக்ஸ்பைரிக்கு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே ஃபர்தர் லாஸ் ஆகாமல் இல்லாமல் இருந்தால் வீக்கெண்டை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் சைக்காலஜி பிளேஸ் மேஜர் ரோல். ஸோ 4800 இஸ் பேரபிள். ஸோ அதனால் நம்ம வந்து இன்னி டே க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட அடுத்த வேலைகளை பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.